அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்துல ராகுவை பற்றி பயப்படாம இருக்கவே முடியாது. ஏன்னா ராகு ஒரு முக்கியமான கிரகம்தான். முதல்ல ஜாதகத்துல பார்த்தோன்னா ராகு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா ராகு வச்சுதான் கர்மா ரொம்ப சாடும். அப்ப எப்பயுமே 12 கட்டத்தில் ராகு இருக்கின்ற இடத்தை பொறுத்து நாம எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வராது. அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்னு சொல்றேன், உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்னு பார்த்து அந்த இடம் என்ன சொல்லலாம்னா அதோட சம்மந்தப்படும். ஒருத்தருக்கு மேசத்தில் ராகு இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு மேசத்துல ராகு இருந்ததுனாலே அதிகமான ஆசைதான். ஆசைப்படலாம், ஆசைப்பட வேண்டாம்னு யாருமே சொல்லலை, பேராசை மட்டும் படக்கூடாது. அப்ப மேசத்தில் ராகு இருந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. சரி, இது உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது கட்டமா வருது? அது ஒரு இடமா தானே வரும். அந்த இடத்தில் அதிகமான பேராசை இருக்கும். அதை என்ன சொல்லணும்னா நல்ல மூக்கணாங்கயிறு போட்டு கட்டி வச்சிடணும், இல்லைன்னா மாட்டி விட்டுரும். அப்ப மேசத்தில் ராகு இருந்தால் அதிகமான ஆசைப்படக்கூடாது. ரிஷபத்தில் ராகு, பணத்தில் கண்டிப்பாக ஆசை இருக்கும். பணம் பேசிட்டாங்கன்னா என்ன சொன்னா ஸ்பீடு பிரேக்கர் இல்லாம போயிட்டே இருக்கும். அப்ப ரிஷபத்தில் ராகு இருந்தால் குடும்பம், பணம், பேச்சு அதிகம் இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ அது 2ஆம் இடத்துல எதுக்கு 2ஆம் இடம்? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். உங்களுடைய லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அந்த இடத்துல அது ரிஷப வீட்டு ராகா இருந்தால் பொய் பேச வச்சிரும். சத்தியத்துக்கு புறம்பாக ஒரு பொய் பேச வச்சிரும். அப்ப குடும்பம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், பேச்சு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகம் பொய் பேசக்கூடாது. பொய் பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களை அது கெடுத்துவிடும். மிதனத்தில் ராகு இருந்தால் தனிப்பட்ட ஆசையால் இவன் கெட்டு போவான். மிதனத்துல ராகு இருக்கிறவனுக்கு மனசாட்சி இருக்காது. ஏன்னா புதன் வீடு, அதுல போய் என்ன சொன்னான்னா காற்றோடு காற்று அப்படின்னு சொல்லி வரும்போது மிதனத்தில் ராகு அங்க என்ன சொல்றான்னா சுய தனிப்பட்ட ஆசை, உடலியல் சார்ந்த ஆசை இருக்கும். அந்த உடலியல் சார்ந்த ஆசை இருக்கும், ஆனால் மனசாட்சி இல்லாம அந்த வேலையை செய்ய வச்சிடும். பரிச்சத்து பாரு, அது லக்கணத்துக்கு என்ன இடம்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கடுத்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கற்பு கெடும். பிறருடைய பொருளை தன்னுடைய பொருளாக ஆக்கி அது உரிமை கொண்டாடக்கூடிய லெவலுக்கு போயிடும். ஏன்னா அதைத்தான் கற்பு ஸ்தானம் வச்சு 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கற்பு கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மனோநிலை உயிர்காரகத்துல வந்துடும். இதைவே அவன் வச்சுட்டான் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் வந்துடும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதன் மூலமா தான் கர்மா வரும். 5ஆம் இடத்தில் ராகு காதலில் அதிக என்ன சொல்றான்னா ஆசை, அன்புல அதிகம். அப்ப 5ஆம் இடத்தில் ராகு இருந்தது என்று சொன்னால் அது உரிய இடம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த 5ஆம் இடத்து ஆசையில லிமிட்டட் வச்சுக்கிடணும். கட்டுப்பாட்டை மீறிடக்கூடாது, அது ஆபத்தாக மாறிவிடும். பார்த்துக்கொள்ளும். இதெல்லாம் எல்லாம் ஒத்து வரும், கரெக்டா வரும். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்கணும், முறையாக வேலை செய்யணும், ஏமாற்றக்கூடாது.
ஏன்னா அந்த இடத்துல இருந்து என்ன சொன்னா, 6ஆம் இடத்துல வந்து வாங்கின கடனை முறையாக கொடுக்கணும். ஏன்னா வந்து என்ன சொன்னா, அதுக்கு ஒரு சவாப் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாற்றக்கூடாது. முறையாக வந்து வேலைக்கு போற இடத்துல வந்து வேலை செய்யணும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, ஏமாற்றக்கூடிய மனோநிலை வந்து அது கர்மாவாக மாறிவிடும். சரியா? 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது தோஷம். மனைவிக்கு கண்டிப்பாக துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். பல குடும்பத்திற்கு வந்து ஓனரா நம்ம போகக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கு மட்டும் ஓனராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கணும். 7ஆம் இடத்தில் ராகு இருந்து பெரிய யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், மனைவிக்கு உண்மையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவன் யோகத்தை கொடுத்துருவான். எந்த ராகு வந்து என்ன சொன்னா, நீ கெடுன்னு சொல்லல, அதோடைய ஆதிபத்தியம் அது. ராகு என்று சொன்னால் பிரமாண்டம், அதிகமான ஆசை. ஆனால் நாம் வயிற்றுக்கு தேவையான உணவை மட்டும் சாப்பிட்டால் நோய் வராது. அதனால அந்த கிரகத்தை நம்ம வந்து என்ன சொன்னா, மோசமாக சித்தரிக்க மாட்டேன். ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் இல்லை என்று சொன்னால், வாழ்க்கையில் வந்து போகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு இல்லாமல் மனிதன் வாழ்ந்து என்ன செய்யுங்க. அதுக்காக அந்த கிரகத்தை இருக்கிற கிரகத்திலேயே வந்து என்ன பொறுத்தல என்ன சொன்ன, அதிகமாக வந்து என்ன சொன்னான்னா ராகுவை நேசிக்கலாம். ஆனால் அளவோடு நேசிங்க, அது நல்லாவே இருக்கும். குழந்தைய நேசிங்க, ஆனால் ஆஃபீஸுக்கு போகும்போது காலை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் உட்காந்துட்டேன்னா வேலை போயிரும்ல, அந்த மாதிரி தான். அதனால 7ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம், 8ஆம் இடத்தில் இருந்தால் அபாயம். வருமானம் இருக்கும், ஆனால் உழைக்காத வருமானம் இருக்கும். வரதட்சணை வாங்கக்கூடிய மனநிலை வந்துடும். அதற்கடுத்து தனக்கு சொந்தம் இல்லாத பொருளை பூரா இவன் அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். தனக்கு அது சொந்தம் இருக்காது, ஆனால் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான். கடைசி காலத்தில் வந்து என்ன சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் நீ செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி 8ஆம் இடத்து ராகு என்ன செய்யும் தெரியுமா, உன்னை தனிமரம் ஆக்கி வந்து தவிக்க விட்டு விடுவார். கவனம். 9ஆம் இடத்தில் வந்து ராகு தகப்பனாரை எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலை கண்டிப்பாக வந்துடும். அதே சமயத்தில் வந்து தகப்பனார் வழியவும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். தொழில் போட்டி. அதுக்கடுத்து என்ன சொன்னா, கோவில் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்க பிரச்சனையை வந்து பண்ணக்கூடாது. கோவில் சார்ந்த விஷயம், 9ஆம் இடம் கோவில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருந்து நாம எந்த பிரச்சனையும் போகக்கூடாது. வந்தோமா போனோமா சாப்பிட்டோமா, ஏன்னா நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கு, நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா, நமக்கு அந்த அதிகாரம் ஆணவம் அந்த இடத்துல வந்துடும். அப்ப அங்க நமக்கு பகை வந்துடும், அது பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆனால் 9ஆம் இடத்தில் ராகு தகப்பனாரையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், தகப்பனார் வர்க்கத்தாரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் எங்கே போய் மாட்டிக்கிடக்கூடாது, கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். இந்த கோயிலில் போய் பூசாரியை வெட்டுறது, பூசாரியை கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறது, பூசாரியை அடிக்கிறது, இதெல்லாம் 9ஆம் இடத்தில் இருக்கிற ராகு. 10ஆம் இடத்தில் ராகு தொழில் போட்டியால் பிறருடைய தொழிலை முடக்கக்கூடாது, தொழிலில் உண்மை இருக்கணும். இருட்டு தொழில் பண்ணக்கூடாது, இருட்டு தொழில் பண்ணக்கூடாது. 11ஆம் இடத்தில் ராகு பெரிய ஆசைப்படக்கூடாது, ஏக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பேராசைப்படக்கூடாது, லாபஸ்தானம்லே இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்தில் வந்து ராகு இருந்தால் அசுப விரயம் கூடாது, சுப விரயம் செய்யணும். தேக சுகம் இருக்கணும், ஆனால் ஒழுக்கத்தோடு அந்த நெறியை வந்து கடைபிடிக்கணும். உண்மை நிலை இல்லாமல் சுப விரயம் பண்ணக்கூடாது. கெட்ட விஷயங்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடாது. காவல் இருக்கக்கூடாதுங்க. சில பேர் காவல் இருப்பான், நீங்க போங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி அடிச்சுட்டு வாங்க பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற ராகு செய்வார். அதனால வந்து என்ன சொன்னா, ஷார்ட்டா வந்து சொல்லணும்னா, ராகு இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொன்னா, நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கட்டும், உயிர்காரகத்தில் இருக்கட்டும், பொருள் காரகத்தில் இருக்கா, ஏதாவது மனிதன் பிறக்கும் போது ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து ராகு இருக்கத்தான் செய்வார். அதை வந்து என்ன சொன்ன, நம்ம மாத்திக்கிடலாம் முடியாது. உயிர்காரகத்தில் இருந்தால் உடம்பை நல்லா பார்த்துக்கும். என்னை பொறுத்தல அதான் சொல்லு, உயிர்காரகத்தில் இருந்தால் ராகு உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஆண் ராசிகளில் இருந்தால் உடம்பை நன்றாக கவனித்துக்கொள்.
ஏன்னா உனக்கு ரீதியாக அவன் ஆப்பு வைக்க போறான். பொருள் காரகத்தில் இருந்தால் 2, 4, 6, 8, 10, 12 இருந்தால் பொருளாதாரத்தின் மூலமாக தான் உனக்கு ஆப்பு வைக்க போறான். அதனால என்ன செய்ய, எதுலையும் போய் வந்து என்ன சொல்றேன்னா முன் வாக்கு கொடுத்து விடாது. நான் இதை செஞ்சிடறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எவனுக்காச்சும் வேலை வாங்கி தரேன்ட்டு வந்து பணத்தை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுத்துறாத. ஏன்னா பொருள்காரகத்தில் இருந்தா, பொருள்காரகத்தில் இருந்தா இன்னொருத்தங்கிட்ட போய் வந்து நான் வேலை வாங்கி தரேன்ட்டு வந்து அவன் 10 லட்சம் கொடுப்பான். இவனுக்கு 8 லட்சம் கொடுத்துட்டு நம்ம 2 லட்சத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம ஆட்டையை போடுவோம். பொருள்காரகத்தில் இருந்தான் அவன் 8 லட்சத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். நீ அபகரிச்சது 2 லட்சம், அப்ப மொத்தத்தையும் 10 லட்சத்தையும் வந்து கெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இல்ல அவ பெயர் எடுத்து வந்து என்ன சொன்னா அதுக்கு பொய்யா சொல்லி வர வேண்டியது இருக்கும். அப்ப எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு சிக்னல் ஒண்ணுதான், ராகு உயிர்காரகத்தில் இருந்து விட்டால், உயிர்காரகத்தில் தான் ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்துரும். ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. பொருள்காரகத்தில் இருந்தால் பொருளுக்காக பொய் சொல்லாதீங்க, பொருளுக்காக பொய் சொல்லக்கூடாது. இந்த 2 கட்டுப்பாடை வச்சுக்கிடுங்க. அதுக்காக மனிதன் 100% சுத்தமா இருக்க முடியாது. எல்லா மனிதனுமே வந்து ஆசபாசங்களுக்கு கட்டுப்பட்டவன் தான். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ராகு இருக்கின்ற இடத்தில் பேராசைப்படாதீர்கள். அது எந்த இடத்துல நான் இருக்கணும், அந்த இடம் என்ன காரத்துவம் முடியுதோ அந்த இடத்துல பேராசைப்படக்கூடாது. அளவோடு லிமிட்டடா கட்டுசா 2 இட்லி சாப்பிட்டோமா, ஒரு வடை தின்னமா, சட்னி அப்படியே மூத்தி மூட்டிட்டு பேசாமல் போயிடணும். 7, 8, 9ன்னு போய் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நைஸான சூத்திரங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேசலாம். இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவுதான் இறைவனுடைய கட்டளை. அதனால பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ராகு இருக்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த ராகு இருக்கின்ற ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல நேசமாகுதோ அந்த இடத்துலதான் உங்களுடைய கர்ம மூட்டையை வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க. அது கண்டிப்பா உங்களை அந்த இடத்துல வந்து நீங்க உங்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும். என்ன பண்றது, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே யாருமே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். வாழ்க்கையில் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. பிறக்கிற பிள்ளை கூட சொல்ல ராகு அந்த இடத்துல இருக்கு, ராகு கிடம் கொடுத்த எங்க நேசமாகறான், அந்த இடத்துல தப்பு நீ பண்ண போறேன்னு அர்த்தம். என்ன பண்றது, இது எல்லாரும் நித்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன செய்யலாம், இதுல இருந்து விடுவிடுக்கு தர்மம் பண்ணுங்கள். கர்மம் பண்றீங்க, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கர்மம் பண்ணியாச்சுன்னா 110 ரூபாய்க்கு தர்மம் பண்ணுங்க. அந்த 100 ரூபாய் இதுல கழிஞ்சு வெறும் 10 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். தொடர்ச்சி எடுக்கும் போதுதான் எகுத்து அடிச்சிருவான். அதனால இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள். நிறைய புரியும். நிறைய வீடியோக்கள்ல இன்னைக்கு 5 வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நிறைய ஏற்றிடலாம். பாருங்க, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.